ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷா vlogs. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பக்ரீத் ஸ்பெஷல் தாங்க. பக்ரீத்தோட vlog தாங்க இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் தொழுகை போயிட்டாங்க. காலை சாப்பாடு முடிஞ்சு மத்தியானம் என்ன பண்ணலாம் பிளானில் இருக்கும் போது நம்ம வெளியில் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு தோணுச்சுங்க. அதனால் புதுக்கோட்டை இன்றைக்கி தான் பக்ரீத் அப்போ ஓப்பனிங் இருந்துச்சு. ஆசிஃப் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உள்ளே என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே. ஸோ ஓப்பனிங்கில் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஓவர் கூட்டமாக இருந்துச்சு. சரி டைனிங் ஹாலில் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவுமே ஃபுல்லாகிடுச்சு. சரி நம்ம வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி நம்ம கொண்டு போய் சாப்பிட்லாம் ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்படி பண்ணும்போது தான் ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. 5% பக்கெட் 10% பக்கெட் ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தந்தப்பல 5% உள்ள பக்கெட் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்டாச்சு. இதோட சிக்கன், ரைத்தா, முட்டை, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த டே அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அம்மா வீட்டிலே பிரியாணியும் இருந்துச்சு. அடுத்து மட்டன் குழம்பு, வாழைக்காய் ரசம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாமே வச்சு சாப்பிட்டோம். அடுத்து ஈவினிங் ஃபுல்லாகவே நல்லாவே ஃபன்னாகவே போச்சுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா பெருநாக்கொலை அப்படின்ட்டு ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் போடுவாங்க. எங்கன்னா பள்ளிவாசலில் உள்ளே போடுவாங்க. இது இங்கே ரொம்பவே ஸ்பெஷலானது. 2 டேஸ் இங்கே நடக்கும். அதுதாங்க நான் இப்போ மினி விளாக் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கடை விதிகள்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் செகண்ட் டேக்கெலாம் வந்தோம். ஸோ அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டே வந்தால் நல்லா நிறையா இருக்கும். அது சின்ன பிள்ளைகளுக்குள்ள எல்லா விளையாட்டு பொருட்களும் இருக்குது. அடுத்து இந்த பானிபூரி ஸ்டாலெல்லாம் இருக்குது. அடுத்து இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அதனால் லேடிஸ் எல்லாம் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோதாங்க இது. பெருநாக்குலைங்கிறது ரொம்ப பெரிய இது இல்லை. சும்மா ஒரு பொழுதுபோக்கு ஒரு இடம், அவ்வளோதான். சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும், விளையாட்டு பொருள் ஐட்டம் இருக்கும், அவ்வளோதான். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இது ரம்ஜான் பக்ரீத் அப்போ நடக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம். வந்ததுக்கு ஏதாவது ஒரு செலவு வைக்கணும்ல. ஸோ அங்கே என்னோடய பையன் பபுள் ஷூட்டர் மட்டும் வாங்கினாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதோட விளாக் முடிச்சுக்கலாம். இது போன்ற நிறையா விளாக் நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.